எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்குமா? ஐயோ அவர் தெய்வப்பா எனக்கு. பொய் பொய் இல்லை, உண்மைதான். சத்தியமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். ஐயாவும் ஜானகி அம்மாவும் திடீர்னு கிச்சன் வழியாக வர்றாங்க. எதுக்கு அப்பளம் எடுத்துட்டு வராங்களா? எதுக்கு உட்காந்துக்கிறது யார் தெரியுதா? ஒண்ணும்ல, நான் தான் எங்கள் ஐயா வந்து ஒரு எம்ஜிஆர் ரசிகர். எங்கள் ஐயா அப்போ எம்ஜிஆர் ரசிகர் யாருங்க அந்த இடத்துல கேட்கும்போது உங்களை சொன்னாங்க டக்குன்னு. ஆமாம், நான் எம்ஜிஆர் ரசிகர் தான். எம்ஜிஆர் ரசிகரா? உங்கள் பேர் என்னது? என் பேர் ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாவா? ஆமாம், நாத் தாகூர். ஜனகன மனகரி பாட்டு எழுதினாருல்ல, ரவீந்திரநாத் தாகூர். அவர் பேர் எங்கள் அப்பே வச்சுட்டு போயிட்டான். எங்கே போயிருக்காரு? அவர் செத்து போயிட்டாரு. இப்போ வாழ்க்கையை ஜனகன மனகரி. எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்குமா? ஐயோ அவர் தெய்வப்பா எனக்கு. வந்துட்டியா ஐயா, வந்துட்டியா? தெய்வமா? தெய்வமா? என்ன பண்ணார் உங்களுக்கு? எனக்கு எதுவும் பண்ணலப்பா. மக்களுக்கு நிறையா மக்களுக்கு தொண்டு செஞ்சிருக்காரு, எல்லாம் நல்லது போல பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து எம்ஜிஆர் வீட்டில் ராமாபுரம் தோட்டத்துக்கு போனால் கல்யாண வீடு மாதிரி சாப்பாடு நடக்குமா? கஞ்சகருப்பு வீடு மாதிரியா? ஏயா உன் மனசாரிருச்சா? போய கல்யாண வீடு இல்லை, கல்யாண வீடு மாதிரியா? கல்யாண வீடு மாதிரி சாப்பாடு எந்த நேரமும், காலையிலேயே மத்தியானம் ராத்திரிக்கு. எம்ஜிஆர் ஐயா பார்த்துருக்கீங்களா? எத்தனையோ வாட்டி பக்கத்தில் உட்காந்து பார்த்து. பொய் பொய் இல்லை, உண்மைதான். சத்தியமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். எந்த வருஷம் அது வந்து 1976. 26 76 76 76ல் இந்த இதயம் புக்கு இருக்குல்ல, இதயம் என்றும் இதயம். புக்கா? சரி, காணல விட குமுத மாதிரி வராது. ஆமா ஆமா, இதயம். சும்மா நாச்சி சொல்றான், மண்டையில பூரா களிமண்ணாக்கும். முட்டா பைய, முட்டா பைய. இதயம்னு ஒரு குங்குமம்ன்ற மாதிரி இதயம். நீ தேவையில்லாம குறுக்க பேசுற. இதயம்னு ஒரு இது இருந்தது. அதில் வந்து மணியன்னு தான் அவர் கல்யாணம், அவங்க பையனுக்கு பொண்ணுக்கு தெரியல, சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. அவர் கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த பையன் கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். போகும்போது இவர் தான் தாலி எடுத்து கொடுக்கணுமா. யாரு? ராமச்சந்திரன் ஐயா, தலைவர் ஐயா. சரி சரி. ராமச்சந்திரன் பேர் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. ஏதோ சப்ளை பண்றதுக்கு வேலைக்கு போயிருந்தேன். பந்தி வரந்தாமே. அப்போ வந்து ஒரு நாளைக்கு 7 ரூபா தான் உங்களுக்கு சம்பளம். சரி, 7 ரூபா. அது எம்ஜிஆர் ஐயாவும் ஜானகி அம்மாவும் திடீர்னு கிச்சன் வழியாக வர்றாங்க. எதுக்கு அப்பளம் எடுத்துட்டு வராங்களா? கிச்சன் வழியாக வர்றாங்கப்பா, நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், வந்து சாப்பிட உட்காடுறாங்க. பார்த்துட்டு எனக்கு அப்படியே புல்லடிச்சு போயிட்டு. கடவுளை நேரில் கண்ட காட்சி. யா தெய்வமே அப்படின்னு ஒத்துண்டாரா? அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு சாப்பிட்டா நம்மள மாதிரி குண்டாஞ்சோரை சாப்பிடுவாரு. சும்மா அப்படி இப்படி அதில் ரெண்டு பருக்கி எடுத்து ரசத்துல தொட்டு தின்ட்டு கிளம்பிட்டாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. ஆனா சாப்பிட்டு எந்திரிச்சு போய் நீ பக்கம் சாப்பிட்டீங்களா? எந்திரிச்சு போறாரு, 2 பேர் காலையில் விழுந்து தொட்டு கும்பிட்டேன். போறாரு, 2 பேர் காலையில் விழுந்து தொட்டு கும்பிட்டேன் அப்படின்னாரு. பார்க்குற அவர் முகத்தை ரோஜாப்பு நிரம்பா சுண்டி விட்ட ரத்தம் வரும். ரோஜாப்புனா என்ன சக்கச்சவேன்னு இருந்தாப்லையா? ரோஜாப்பே கேட்குறோம் அந்த மாதிரி. எந்த மாரி அந்த மாரி கலரு. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஐயாவும் அந்த தலைவரும் அம்மாவும் போனதுக்கப்புறம் அவர் இலையில இருந்தது பூரா திரும்பிட்டேன். யாரு? தின்னுட்டு பால் கொஞ்சம் வச்சிருந்தாரு, அந்த பாலையும் எடுத்து குடிச்சிட்டேன். பாயசங்கடா, பாயசங்கடா. அவர் மிச்ச சாப்பாடு நீங்க சாப்பிட்டீங்க. எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சி தான் பார்க்கும்போது ஒரு பெருமையா இருந்துச்சு. ரொம்ப பெருமையா இருக்கு. ஏதோ கனவு உலகத்துல போன மாதிரி ஆகி போச்சு. சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு.
வேற மாதிரி. தலைவர் நேரில் பார்த்து படத்தில் தான் பார்ப்போம், படத்தில் தான் சினிமா குட்டியில் தான் பார்ப்போம். இந்த இவரை நேர்லேயே பார்த்தோம்னா நேரில் பார்த்தோம்னா அவரோட டிச்சஸ் வரையும் சாப்பிட்டோம்டா. பெரிய கட்டவில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இல்லை அடிச்சு போச்சு உடம்பு. ஒரு அபிஷேகத்தை போட்ட வேண்டியதானே? அப்போ அபிஷேகம் போடலை. இது அவரை பார்த்து அபிஷேகம் போடலையா? அதான் தொட்டி கும்பிட்டுல, அதுவே போதும். அது போதும். அவர் சாப்பிட்டீங்களா சாப்பாடு எப்படி இருந்துச்சு? அந்த சாப்பாடு அவர் சாப்பிட்ட மிச்ச சாப்பாடு எப்படி இருந்துச்சு? அது என்ன சொல்ல வேணும், இந்த மாதிரி இருந்துச்சுப்பா. இன்னைக்கு எதுவுமே சொல்லாமல் மூச்சு காத்து விட்டு அந்த மாதிரி இருக்குன்றீங்க. எப்படி இருந்துச்சு அந்த சாப்பாடு? அருமையாக இருந்துச்சு. எப்படி சொல்றதுன்னு எனக்கே தெரியல. அந்த மாதிரி அந்த மாதிரி